மனதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜயும் காவேரியும் நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு திரும்பவும் வந்துட்டு அவங்க லைஃப்பை கெடுத்துக்காம விஜய் காவேரி 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும், ப்ரெக்னென்சி லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் விடிஞ்சதுமே யமுனா வந்துட்டு கங்காவுக்கு கால் பண்ணுவாங்க. அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா, நேற்றுக்கு நிவின் லேட்டாக தான் வந்தாதுல, ஏன் லேட்டு எதுக்கு லேட்டுன்னு கேட்க போக அவர் சொன்னார், இந்த மாதிரி விஜய் வந்துட்டு குமரன் மாமாவையும் நிவினையும் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங்கே போட்டிருக்காராமா. நம்ம வீட்டை வந்துட்டு மீட்டு கொடுக்கறதுக்காக விஜய் வந்துட்டு நிறைய பிளான் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் அவர் சொல்கிறத கேட்டு எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுமாமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் விஜய் வாங்கிட்டு போயிடுவார். நிவினும் குமரனும் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, ஏன் நம்ம அம்மாவுக்கு கூட புரிய போகிறதில்ல. காவேரி அக்கா தான் இப்படி பண்ணிவிட்டு ஓவராக சீன் போட்டுட்டு இருந்தாருன்னா அவளுக்கு ஏற்ற மாதிரியே மாமாவும் விஜயும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேத்துக்கும் என்னதாக்கா பிரச்சனை, எப்போவுமே அவங்களே தான் பெரிய ஆளாக இருக்கணும், அவங்களே தான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு யோசிக்கிறாங்களா, எனக்கு ரொம்ப கோவமாக வருதுக்கா, இதை பற்றி நீ குமரன் மாமாட்ட கேட்டியா அப்படின்ற மாதிரி யமுனா வந்துட்டு நல்லா வந்து வத்தி வைப்பாங்க கங்கா கிட்ட. உடனே நான் அதை பற்றிலாம் ஒன்றும் கேட்கலடே, நைட்டு இவரும் தான் லேட்டாக வந்தார், நான் வேலை அதிகமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு விட்டுட்டேன். எனக்கு இப்போ தான் விஷயம் தெரியுது, இவங்க ஏன் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க, முதல்ல விஜய் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு, ஒருவேளை வந்துட்டு அவருக்கு இப்போ வீடு சொத்து எதுவுமே கிடையாது, நம்ம வீட்டை வந்துட்டு இதெல்லாம் பண்ணி மீட்டு கொடுத்து அதைவே ஆட்டையை போட்டுடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்களோ, இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலடி. எனக்கும் வந்துட்டு இதை பற்றி யோசிச்சு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது. என்றைக்கு வந்துட்டு காவேரி வந்து மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து அம்மாவும் அவள் பின்னாடியே வந்துட்டு நாய்க்குட்டி மாதிரி அலைஞ்சிட்ருக்காங்க. பார்த்தா அதை குறைக்க இந்த விஜய் பண்ணுறதுக்கே தாங்கவே முடியல. அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மாவை நல்லா ஐஸ் பிடிச்சி நல்லா வந்து தாஜா பண்ணிகிட்ருக்காரு. இதுங்க 2ம் சேர்ந்து நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியில் வந்துட்டு நான் தான் வந்து அம்மாவுக்கு ஆகாதவளாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் டேரெக்டாகவே வரப்போகிறேன்க்கா, வந்து நான் காவேரி காட்டியே பேச போகிறேன், எதுக்குக்கா இதெல்லாம் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப கோவம் வருது, நான் இப்போ ஆல்ரெடி நான் அங்கே வந்துட்டு தான் இருக்கேன் உன்னை பார்க்குறக்காக, உன்னை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசினதாக்கா எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும், எனக்கு எங்கேயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரெஃப்ரெஷிங்காக எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி யமுனா சொல்ல, சரி வாடி நானும் கடையில் தான் இருக்கேன் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைக்கா நான் வீட்டுக்கு தான் ஆட்டோ போட்டு வந்துட்டுருக்கேன், இங்கே 5 மினிட்ஸில் வந்துட்டு வீட்டுக்கும் ரீச் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்கா வந்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காவேரியும் அங்கே தான் இருப்பாங்க. உள்ளே யமுனா வந்ததுமே வந்து காவேரி கேட்ட போய், என்ன காவேரி அக்கா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் மாமா, அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எதை பற்றிட்டே சொல்கிறேன், ஏன் வந்து வராதுமா விஜய் மாமாவை குறை சொல்கிறதுக்கு வந்துட்டியா, உனக்குலாம் வேறு வேலையே இல்லையா, நீ சந்தோஷமாக இருக்கவும் மாட்டா, மற்றவங்களையும் சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று நீ கவலைப்பட்டுருப்ப, இல்லைனா மற்றவங்களால வந்துட்டு உனக்கு கவலை உண்டாக்குவ, இதே தான் வேலையா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, அக்கா போதும்க்கா காலையிலேயே உன்னோட லெக்சர் ஆரம்பிக்காத, நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத முதல்ல கேளு, எதுக்கு வந்துட்டு விஜய் மாமா தேவையில்லாமல் நம்ம வீட்டை மீட்டு கொடுக்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சீன் ஓவராக போட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அடி பாவி கொஞ்சம் கூட உனக்குலாம் அறிவே கிடையாது, அம்மா வந்துட்டு இந்த வீட்டை வந்து பசுபதி ஏமாற்றி பிடிங்கிட்டான், நம்ம அம்மா அவ்வளோ கவலையில் இருக்காங்க, நம்ம வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சேன்றதுக்காக அவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருந்தா, நீ என்னடி இப்படி பேசுகிற, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, உடனே கங்கா உள்ளே வந்துடுவாங்க. என்னடி காவேரி உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்க மாதிரி நீ ஓவராக பேசுகிற, இப்போ யமுனா என்ன கேட்டுட்டா, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம், விஜய் மட்டும் எதுக்கு தனித்துவமாக தனியாக போய் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னான்னு கேட்டா, அக்கா நீயும் அவள் கூட சேர்ந்துட்டியா, ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் 2 பேரும் சேரவே மாட்டீங்க, ஆப்போசிட்டாக இருப்பீங்க, எதிரும் புதிருமாக யோசிப்பீங்க, பட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேவையில்லாத வேலை பண்ணணும், கெட்டது நினைக்கணும், கெட்டது பண்ணணும்னா மட்டும் நீங்கள் 2 பேரும் எப்படிக்கா ஜாயின் பண்ணுறீங்க, அது போக நீ எப்போவுமே வந்துட்டு யமுனா ஏதாவது பண்ணனா திட்டிக்கிட்டு இருப்ப, பட் இந்த டைம் மட்டும் ஏன் இவ கூட சேர்ந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசிக்கிட்டு இருக்க, அது எனக்கு ஆப்போசிட்டாகவே பேசிகிட்டு இருக்க, இப்போ வந்து நம்ம விஜய் வந்து இன்வால்வ் ஆகி இதெல்லாம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் என் ஹஸ்பண்ட் தானே, அந்த வீட்லேயும் சரி நம்ம குடும்பத்து மேலேயும் சரி அவருக்கும் எல்லா அக்கறையும் இருக்குது, நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா உள்ள வந்துடுவாங்க. என்னடி காலையிலேயே 3 பேர் சேர்ந்து இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா விஜய் வந்துட்டு நம்ம வீட்டை மீட்டுறதுக்காக வந்துட்டு பசுபதி கிட்ட நிறையா பிளான் பண்ணி பசுபதி கிட்டேருந்து அந்த பத்திரத்தை மீட்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை பிடிக்கலையாம்மா, இதெல்லாம் பண்ணி விஜய் நல்ல பேர் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா போஷன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா, விஜய் மேலே இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அடி பாவி என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் யோசிப்பீங்களா, அந்த தம்பி தான் ஏதாவது பண்ணி நம்ம வீட்டை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல, நான் ஏற்கனவே அந்த தம்பிக்கிட்ட ரொம்ப அழுது புலம்புனனால தான் அவர் மனசுக்கு வந்துட்டு அது தப்பாக பட்டிருக்கு, அதனால தான் ரிஸ்க் எடுத்து ஏதாவது பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு, அதை கெடுக்க பார்க்குறியா, யமுனா நீ எல்லாம் என் வயிற்றில் தான் பிறந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே பாத்தியாக்கா காவேரி அக்கா எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு, அம்மா கிட்ட இப்போவே இப்படி சொல்கிறாங்களே, விஜய் ஒரு வேளை வந்துட்டு அந்த வீட்டை மீட்டுட்டாருன்னா போதும், இவங்க ஆட்டம் தாங்கவே முடியாது, அதுவும் நீ இருக்கியம்மா இவங்க 2 பேத்தையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவேன், நாங்கள்லாம் உனக்கு மட்டும் பிறந்தவங்களாவே இருக்க மாட்டோம், எப்போ பார்த்தாலும் எனக்கு கரிச்சு கொட்டுறதே தான் உனக்கு வேலையாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கங்கா இவ பேச்சை கேட்டுட்டு நீயும் ஆடிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான், பார்த்துக்க எனக்கு கோவம் வந்துடும், மரியாதையெல்லாம் அவங்க வேலையை போய் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரதா சொல்ல, உடனே காவேரி சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் யமுனாக்கா
அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண, யமுனா நீ எதுவும் பேச வேண்டாம், முதல்ல நிறுத்து. நான் கங்கா உனக்கும் சொல்கிறேன், யமுனா உனக்கும் சொல்கிறேன், அவங்க 2 பேத்துக்கு சொல்கிறேன். அக்கா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நான் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்கிறேன். விஜய் வந்துட்டு இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக தலையிடுவார். ஏன்னா நம்ம வீட்டை வந்து திருப்பி மீட்கிறதுக்காக தான் அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன ஆனாலும் சரி, ரிஸ்க் எடுத்தாலும் சரி, நம்ம வீட்டை மீட்டு கொடுக்குற வரைக்கும் அவர் இந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார், அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். நீங்கள் என்ன தடுத்தாலும் சரி, எங்களுக்கு நல்ல பேர் வருதோ கெட்ட பேர் வருதோ அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நம்ம அப்பாவோட வீட்டை மீட்கிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறது, நானே இந்த வீட்டை விட்டு போகிறக்கு முடிவு பண்ணிட்டேன். உங்கள் கூடலாம் இருந்து என்னால் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்க முடியாது. அதுவும் என் புருஷனுக்கு வந்து இங்கே மரியாதை இல்லை, கௌரவம் இல்லைங்கும் போது நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஓவராக பேசுவாங்க. உடனே வந்துட்டு கங்கா சொல்லுவாங்க, நீ எதுக்கடி இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகி பேசிகிட்டு இருக்க, வீட்டை விட்டு போவான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ரொம்ப நடிக்காதக்கா, அப்படியே வந்துட்டு ரொம்ப அப்படியே வந்து சாஃப்டாக பேசி நடிக்கிற மாதிரி பண்ணாதான். நான் வீட்டை விட்டு போயிட்டா நீ ரொம்ப வருத்தப்படுவியா? நான் எப்போ இந்த வீட்டை விட்டு போவேன்? நாங்கள் 2 பேரும் எப்போ இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணுவோம்? நீ வந்துட்டு சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கலாம் தானே பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு வந்து குடும்பமாக சேர்ந்து இருக்கணுன்ற அக்கறையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நானும் விஜயும் இந்த வீட்டில் விட்டு போயிடுவேன். நீ எதுவும் கவலைப்படாத, நீ முதல்ல இருந்த மாதிரியே சந்தோஷமாக இருக்கலாம். அதுவும் போக எங்களுக்கு வாழ வழி இல்லாமையோ இல்லை வந்து மற்றவங்களை எதிர்பார்த்தோலாம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் விஜயும் இங்கே இருக்காரு. இதை முடிஞ்சதும் நாங்களே டீசெண்டாக கிளம்பிடுவோம். விஜய் வந்து இங்கே வந்து தன்னடக்கம் இருப்பார். அவர் என்ன பண்ணாலும் மற்றவங்க கிட்டேருந்து பெருமையை தேடணும்லாம் அவர் நினைக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே வந்துட்டு காவேரி வந்து கால் பண்ணுவாங்க விஜய்க்கு. விஜய் என்ன எல்லா ஏற்பாடும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்களா? ராகு வந்துட்டு இங்கே ரீச் ஆகிட்டானா ஏர்போர்ட்டுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு. குமரனும் போயிருக்காரு, நிவினும் போயிருக்காரு. நிவின் எப்படியாவது வந்து ராகவை மடக்கி கூட்டிகிட்டு வந்தால் நம்ம பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். அது வரைக்கும் நீ யார்ட்டையுமே எதுவுமே சொல்லிடாத காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன சொல்கிறது, இங்கே எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன பிளான்ன்றதில் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நம்ம இந்த வேலையை வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கணும். இன்றைக்கி எப்படியாவது வந்துட்டு ராகவை மடக்கி நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பசுபதிக்கிட்ட என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நம்ம எப்படியாவது இந்த பத்திரத்தை மீட்டே ஆகணும் விஜய். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். அது போக நம்ம இந்த பத்திரத்தை மீட்டு அம்மா கையில் ஒப்படைச்ச கையோடு நம்ம இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடணும். இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காவேரி லூஸ் மாதிரி இப்போயே அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? நான் நிம்மதியாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும். ப்ரெக்னென்சியில் வந்துட்டு நம்ம குழந்தையோட நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னா நம்ம முதல்ல அந்த வீட்டிலேருந்து கிளம்பணும். யாருக்கும் நம்ம மேலே அக்கறையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. எல்லாருமே வந்துட்டு நம்ம அந்த வீட்டை விட்டு போகணுன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. அம்மாக்காக இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம 2 பேரும் பண்ணலாம். அதுவும் போக எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆசையா என்னடி ஆசை அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம அம்மா கிட்டே கேட்டு பார்ப்போம், முடிஞ்சால் நம்ம அம்மாவை கூட கூட்டிகிட்டு போகலாம். நம்ம அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம கூட வர விருப்பம் இல்லைன்னா அவங்கள வந்து கங்கா கிட்டே விட்டுட்டு போயிடலாம். அதை பற்றி என்னங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் முடிவு பண்ணிக்கலாம். பட் இந்த பிரச்சனை முடிஞ்ச கையோடு நம்ம அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே காவேரி நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேனா? நீ சொல்கிறத தாண்டி நான் கேட்க போகிறேன். நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்டுக்கிறேன். நம்ம முதல்ல வந்துட்டு இந்த பிரச்சனையை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்து ராகவ் வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டாராமா. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேங்கிறத உனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி சொல்லுவாங்க, நான் எனக்கு இந்த பத்திரத்தை மட்டும் மீட்டாக பார்த்தாது விஜய், இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன இன்னொரு விஷயம் அதையும் சொல்லு காவேரி அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, என் அம்மா வந்துட்டு பசுபதி காலில் விழுந்து அன்றைக்கி கெஞ்சினாங்க. அப்போ கூட அந்த படுபாவே ஒத்துக்கவே கிடையாது. அவ்வளோ எங்கள் அம்மாவை அழுக விட்டான். அதே மாதிரி அந்த பசுபதியும் என் அம்மா காலில் விழுக வைக்கணும். பத்திரத்தை மட்டும் நம்ம மீட்டு வாங்கினா பத்தாது. 10 லட்ச ரூபா அவன் மூஞ்சில் தூக்கி அடித்து பத்திரத்தை வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. பட் நம்ம குடும்பத்தை எல்லாமே அந்தளவுக்கு அழுக வச்சுருக்கான். அம்மா வந்துட்டு அவன் காலில் விழுந்து அழுக வச்சுருக்கான். இத்தனை நாள் அம்மா தூங்காமல் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி அவன் நிம்மதி இல்லாமல் ஆகணும். அவனோட நிம்மதி சுத்தமாக போய் அவனோட சந்தோஷத்தை அவன் இழக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி என் அம்மா காலில் அவன் விழுந்தே ஆகணும். அப்போ தான் விஜய் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர் டி, நானும் இதவே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக அதை நம்ம முதல்ல பண்ணி ஆகணும். அவன் பத்திரத்தை வாங்கிட்டு ராகவ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும்னா நீ சாரதா காலில் விழுந்தே தான் ஆகணும், அத்தை காலில் விழுந்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்டிஷன் போட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பார்த்துக்கலாம் விட, நான் இருக்கேன்ல காவேரி, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோனை வைப்பார்.